Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 12th biology ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின், போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாஃப் இயர்லியில் கேட்காத கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு சில கொஷின் ரிப்பீட்டடாக வரும். காலாண்டு அரையாண்டு இந்த தேர்வில் கேட்காத ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஷின் வந்து எடுப்பாங்களோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இருமுடி வித்தாக்கம் முதுமரப்பு முயற்சியெல்லாம் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த 12வது கேள்வி ஆற்றல் பிரமிடு எப்போது நேராக இருக்கும், அது காரணம். இந்த 14வது கேள்வி இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 15 மரபணு வரைபடம், உரைகுளிர் பாதுகாப்பு, ஓசன் குறைதலால் ஏற்படும் விளைவு, இந்த கருப்பேடு அமைப்பு, இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இது வந்து பியூ சயின்ஸுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இந்த உயிர்த்தொழில் பயன்பாடு, புலனுணர்வு மாற்றம் அடைந்து இந்த 4 கொஸ்டினுமே 5 மார்க்குமே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. அதேமாதிரி பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா இந்த இளம் உயிரி கண்ணின பெருக்கம், இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரோசி, இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மேயர் குடான்சி, நினைநீர் முடிச்சு, இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது தான் சரிங்களா. அதேமாதிரி இனப்பெருக்க மண்டலத்தோட முக்கிய செயல்பாடு, இந்த முழுமைத்திறன் பகுதி திறனிலிருந்து வேறுபடுத்துக, டார்வின் கோட்பாடுகளுக்கான எதிர்கருத்து. ஸோ இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உயிர் தொகையின் பண்பு, ஸோ இந்த ஃபஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ஒரு நியூவாக இருக்கிற கொஸ்டின் பார்த்துங்க. அதேமாதிரி இந்த அண்டர் செல் அமைப்பெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹெச்ஐவி அமைப்பு, மரபணு குறியீடு, இந்த 4மே 5 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம், இது வந்து 1 மார்க்ஸு, 2 மார்க், 3 மார்க். ஸோ இது பாருங்கள், டிப்ளோஸ்போரியா, அட்டாவிசம், கெமிக்கல் மீடியேட் யூசர் ட்ரிஜின் ட்ரான்ஸ்ஃபரு, இது எல்லாமே இந்த வல்கனைசேஷனை தவிர மற்றது 4மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதேமாதிரி தான். 3 மார்க்ஸு 5மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 2 மார்க், இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். இது வந்து பயோசுவாலஜி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி நடந்த இயர் கொஷின்ஸு நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் சாப்டர் வைஸாக. ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுட்டு கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வரும் சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.